ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயர்வு பெற்று மீனராசிக்குள்ளாக போகிறாருங்க. இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட 2027 மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளே தான் நிலை பெறப் போகின்றார். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர்ச்சியில் 6ஆம் இடத்துல கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு சாதகமான இடத்துல அமர்ந்து சனி பகவான் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வுகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க. சரிங்களா? நீங்கள் மறுத்தாலும் கோச்சாரம் நல்ல அமைப்புகளில் தான் இருந்தது. இப்போ அவர் அங்கிருந்து நகர்ந்து 7ஆம் இடத்திற்கு வருகின்றார். அதன் மூலம் உங்களுக்கு கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்குதுங்க. சரிங்களா? இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பாருங்க, இது கோச்சாரம் 10% தான். உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குது, அது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்ல சிறப்பாக வந்துடுவீங்க. சரிங்களா? கண்டகத்து சனி எல்லாவற்றையெல்லாம் தொந்தரவு பண்ணது, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தொந்தரவுகளை தரும். பிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இயல்பில் நல்லாவே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, நம்ம என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இந்த கண்டக சனியில் முதல் விஷயம், பொது விஷயங்களில் நீங்கள் நிறைய கவனம் செலுத்துவீங்க. இந்த அடுத்த 2.25 வருஷத்துக்கு பாருங்களேன், நீங்கள் இந்த கோயில் வேலை நடக்குது அதை போய் பார்க்குறது, இல்லை கோவில் பணிகளில் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸில் எடுத்து பண்ணுறது, இல்லை ஊர் பொது விஷயங்களை எடுத்து பண்ணுறது, இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான மரக்கன்று நடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள், பொது நலனுக்கான விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கன்னிராசி நேயர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா ஊருக்கு மத்தியில் ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த மாதிரிலாம் பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆனால் இது குடும்ப வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு வந்துடும். ஆக அன்பு நண்பர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸு, நீங்கள் ஊர் வேலையை ஒரு பக்கம் பாருங்கள், குடும்பத்தையும் நேரத்துக்கு கவனிக்கணும், அவங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்புங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? ஆக ஊருக்கு உழைத்து குடும்பத்தில் அடி வாங்கிடாமல் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம்னு வருகின்ற பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்கின்ற இடங்களில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். அப்போ நீங்கள் கூட்டு பிஸ்னஸில் இருக்கீங்க, கூட்டு தொழிலில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயிண்ட்டாக என்ன செஞ்சாலும் அது பார்ட்னருக்கும் தெரிகிற மாதிரி செஞ்சிடுறது நல்லது. இல்லைன்னா கூட்டு தொழிலில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கான காலம் இந்த காலம். அப்போ எந்த செயல் செய்தாலும் உங்கள் பார்ட்னருக்கு தெரிவிச்சுட்டு பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இதே தான் மன வாழ்க்கைக்கும் உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபேமிலியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன விஷயம் சொன்னாலும் உங்கள் கணவன் மனைவி கிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருங்க. அந்த பகிர்வு இல்லாததுனால்தான், ரகசியமாக நீங்கள் வைப்பதனால்தான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும். என்னையா கன்னிராசிக்கு கண்டகத்து சனி ஆரம்பிச்சுட்டு எதுவுமே நீ பாசிட்டிவாக சொல்லி அப்படின்னு கேட்டால், பாசிட்டிவாக சொல்கிற அமைப்புகளில் இந்த விஷயங்கள்லாம் இல்லை நண்பர்களே. சரிங்களா? ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் கூடுதலாக மனதில் வச்சுக்கிடணும், குறிப்பாக ஃபேமிலி லைஃப்பில். சரிங்களா? அதனை அடுத்ததாக நட்பு வட்டாரங்கள், அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஆக தொழில் சார்ந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியம். இது ஒரு அமைப்பு. இவ்வளவு சொல்கிறீங்க, வேற எங்கெல்லாம் கவனிச்சிருக்கணும்னு அதையும் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கு சிறப்பான காலகட்டம்? சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு சிறப்பான காலகட்டம். ஆக எல்லாம் வெளியூரில் இருக்கிறவங்க அல்லது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, வருமானம் ஈட்டுகிற அமைப்புகள் இருக்கீங்கன்னா வருமான ரீதியாக நல்ல growth உண்டு. யாருக்கு? பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தின் அளவு நல்ல growth அமையும். சரிங்களா? இது ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீடித்து வெளிநாடுகளில் தங்கிறதுக்கான அமைப்புகளும் கிடைக்கும். அது ஒரு சிறப்பு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அரசாங்கம், அரசியல் அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குன்னா முக்கிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கும். நல்ல அந்தஸ்துகள் கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். ஆக பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொது வாழ்க்கையில் நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். நல்ல புகழை பெற்றுக் கொடுக்கும். இப்போ ஏதாவது எலெக்ஷன்ஸ்லாம் வருது, அதில் போட்டிடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகமும் வலுத்துருச்சுன்னா கண்டிப்பாக உறுதியாக மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் துவங்கிறதுக்கு, அது தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்லை ஏதேனும் ஒரு அமைப்பாக இருக்கலாம், புதிய விஷயங்களை தொடங்குறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே பாருங்க, சுற்றி சுற்றி 3 விஷயம்தான். மன வாழ்க்கை. ஊருக்கு உழைச்சி குடும்பத்தில் அடி வாங்கிடக்கூடாது. அந்த மன வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது, உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரத்தில் நட்பு வட்டாரங்களோடு கவனமாக இருக்கணும். இந்த 3 இடங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் கிடைக்கும். ஏன்னா 2.5 வருஷங்க இடையில குரு 2 முறை பயிற்சி ஆவார். 1 வருஷம் இல்லைனாலும் இன்னொரு வருஷத்தில் குழந்தை, கல்யாணம் இதெல்லாம் கிடச்சிடும். அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால் நல்ல பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணி குடும்பத்தில் டம்மி பண்ணுற வேலையை மட்டும்தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி செய்யும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து டேக்கிள் பண்ணி வந்துட்டீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது பைரவ பெருமானை வழிபாடு செய்வது தலை சிறந்த பரிகாரம். பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் நேரம் ஒதுக்குறது அதை விட தலை சிறந்த பரிகாரம். சரிங்களா? அதை பண்ணீங்கனாலே போதுமானது. பாதி பிரச்சனை கண்டகச்சனியில் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இதான் உங்களுக்கான ப்ரெடிக்ஷன். இது பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொன்ன மாதிரி அதுதான் முக்கியமான அமைப்பு. அதன்படி நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக முக்கிய விஷயங்கள் ஏதாவது தொழில் சார்ந்து பண்ண போகிறீங்க, பொருளாதாரம் சார்ந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணிக்கிறது மிக மிக நல்லது. அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. Yeah.